வணக்கம். இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய தகவல்கள் இதோ உங்களுக்காக. அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலியினூடாக சீன தலைவர் மற்றும் ரஷ்ய தலைவர் சைனாவின் பீஜிங்கில் சந்தித்துக் கொண்டார்கள். அமெரிக்காவின் வெளிநாட்டு கொள்கை பொறுப்பேற்றது என்றும் விமர்சித்திருக்கின்றார்கள். தாய்வான் மற்றும் உக்ரைன் இவற்றுடன் மத்திய கிழக்கு பிரச்சினைகள் குறித்தும் இரு நாடுகளும் ஒன்றுபட்ட நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன. இது இவ்வாறு இருக்க அமெரிக்கா தாய்வானுக்கு புதிய ஆயுத ஒப்பந்தத்தை பரிசீலிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் சீனா கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரியின் பீஜிங் பயணம் இதன் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான கூட்டணி அரசு சிதைவடைந்துள்ளது. நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்க்கெடுப்பு நடைபெற்றதால் புதிய தேர்தல் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காசா போர் மற்றும் இராணுவ சேவை தொடர்பான உள்கட்சி பிரச்சனைகள் முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை அறிவித்திருக்கின்றன. மனித உரிமை மீறல்கள் மற்றும் பொதுமக்கள் இடப்பெயர்வு தொடர்பான கவலைகளும் உலகளாவிய ரீதியில் பேசப்பட்டு வருகின்றது. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. ஹர்முஸ் கடல் சந்தி பகுதியில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக உலக எண்ணெய் விலைகள் ஏற்ற இறக்கங்களை சந்தித்த வண்ணம் இருக்கின்றது. மத்திய கிழக்கில் அமைதி முயற்சிகள் தொடர்ந்தாலும் நிலைமை இன்னும் பதற்றமாகவே இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை காலநிலை மாற்றம் தொடர்பாக வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. உலக நாடுகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கார்பன் வெளியீட்டை குறைக்கும் நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. காங்கோ மற்றும் உகண்டாவில் எபோலோ வைரஸ் பரவல் குறித்து உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்திருக்கின்றது. பல நாடுகள் பயண கட்டுப்பாடுகளை அறிவித்திருக்கின்றன. சுகாதார அவசர நிலை கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஜெனிக் ஸ்கினர் பிரெஞ்சு ஓபனில் வரலாற்று சாதனையை நோக்கி முன்னேறிய வண்ணம் இருக்கின்றார். அதே நேரம் 2026 உலக கோப்பைக்கான இங்கிலாந்து தேசிய அணி தேர்வில் பல அதிரடி முடிவுகள் ரசிகர்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேர்கள் இதுவரை அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களின் தொகுப்பு உலக தகவல்களாக உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.